தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் 15 நிமிஷத்துக்கு வரமிளகாவும் 2 பூண்டு நல்லா ஊற விடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி, 2 வரமிளகா, 2 பூண்டு, கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு விழுதம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது 3லேருந்து 4 தோசை வரைக்கும் வந்து சுடலாம். ஒரு தோசைக்கல் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு தோசையை வந்து சுட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றின பிறகு தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு 2 பக்கமும் வெந்த பிறகு நல்லா வந்து திருப்பி விடுங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி தோசை வந்து ரெடி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.